இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல விஜி, அங்க பாரு. கார்த்தி, வாடா. அடிச்சு தூக்குடா. இன்னும் ஒரு அடி எங்க அம்மா சமாதியை நெருங்குன இந்த கடப்பாறை உங்க அப்பா நெஞ்சிலே இறக்கிடுவேன். வேணாம் மச்சான், வேணாம் வேணாம் மச்சான் மச்சான். அது என் உசுருக்கு சமமான இடம் மச்சான். என் அப்பானா எனக்கு உசுரு மச்சான். அதனாலதான் கை வச்சோம். உன் அப்பா சமாதியை விட்டு வைக்கணும்னா எங்க அம்மா சமாதியை விட்டு திரும்பி பார்க்காம ஓடு. ஓடி மச்சான் மச்சான் இருங்க மச்சான், நான் இப்பவே இறங்கிடுறேன் மச்சான். இந்த இறங்கிட்டேன் மச்சான், இறங்கிட்டேன் மச்சான். வாமா போயிடலாம் சீக்கிரமா. மச்சான் 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 இறங்கிட்டேன் மச்சான். என் அப்பா சமாதி எடுத்துறாதே மச்சான். நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். நீ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். நான் போயிடுறேன் மச்சான். அப்பா சமாதி எடுத்துறாதே மச்சான், ப்ளீஸ் மச்சான். என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடுறா? பரவாயில்ல, நல்லாவே ஓடுறான். என்னடா சொல்றா? ஓடியே போயிட்டாடா. நான் ஒரு பிளான் சொல்றேன், அத உடனே பண்ணியாகணும். பண்ணிடலாம் மேடம், என்னன்னு சொல்லுங்க. பெரிய விஷயமா இருக்கு மேடம். பெருசுதான். இனிமே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். சரி மேடம், அப்படியே பண்ணிடலாம் மேடம். மாறா, அப்பா சமாதி மேலே ஏறி நின்னுட்டல, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. நம்ம வீட்டு மேல வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அது திடீர்னு உடைஞ்சு நம்ம வீடெல்லாம் தண்ணி. அந்த தண்ணில நம்ம எல்லாரும் தத்தளிக்கிறோம், உயிருக்கு போராடுறோம். நான் என் குடும்பத்தை காப்பாத்து கத்திக்கிட்டே ஓடுறேன். அது அது நினைச்சு பார்த்தா ஐயோ ஐயோ, இப்ப கூட என் நெஞ்செல்லாம் பதறுது. அது அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான கெட்ட கனவு வீரா. சரி வலிமா வீரா, ரொம்ப மோசமான கனவு வீரா. இந்த மாதிரி துர்க்கனவு வந்ததுன்னா அது அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பலிச்சும் இருக்கு. இல்ல வலிமா, இந்த குடும்பம் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கும், நீயே சொல்லு. வலிமா அழாதீங்க வலிமா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வருதுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எந்த பிரச்சனையும் நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல. எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு தானே இருக்கோம். சமாளிக்கிற தெம்பு இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. அதுல இருந்து ஒரு பாடத்தையும் ஒரு பலனையும் சேர்த்து கொடுப்பாரு வலிமா. நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன். உங்க மருமகனுங்க 3 பேர் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். வலிமா, இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா?
நீங்க காலையில இருந்து சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வாங்க. இல்ல எனக்கு நான் வேணாம். சொல்றேன்ல நீங்க வாங்க வாங்க. இப்படி உட்கார்ந்துக்கோங்க. நான் உங்களுக்கு சூடா டீ போட்டு கொண்டு வரேன் சரிங்களா? வேணாம் எனக்கு எதுவும் வேணாம். நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். யாரு நீங்க? என்ன வேணும்? ராமச்சந்திரன் சார் இல்லையா? இல்ல கடைக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்கம்மா. நீங்கெல்லாம் இப்பவே உடனே இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். வீட்டை காலி பண்ணணுமா? வீரா என்ன சொல்றாங்க இவங்க? இது வேற ஒருத்தர் வீடுமா? என்ன நீங்க ஆக்கிரமிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நீங்க இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது. சார் யார் நீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது என் மாமனாரோட வீடு. அவரு உழைச்சு சம்பாதிச்சு கட்டின வீடு. என்ன தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வந்திருக்கீங்களா? அக்கா எதுவும் டிராமால நடிக்கிறவங்களா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டுட்டு வந்து மிரட்டுறாங்க. என்ன சார் அந்த விஜய் அனுப்பி வச்சாளா? இருக்குண்டி, கண்டிப்பா அவதான் அனுப்பியிருப்பா. ம் சார் நாங்க உங்களை மாதிரி பல பேரை பார்த்திருக்கோம். இதுக்கு நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். தயவு செஞ்சு போங்க சார். இங்க பாருங்க, we are coming from revenue department. இந்த ஐடி கார்டை செக் பண்ணிக்கோங்க. சும்மா திரும்ப திரும்ப அதையே சொன்னதே சொல்லிக்கிட்டு. அப்பா என்னாச்சுப்பா? வீரா நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கேன். அப்பா அவசரமா இருக்க போதுப்பா, அட்டன் பண்ணி பேசுங்க. சொல்லுமா. இருங்க மாமா. ஹலோ அண்ணா, யாரோ கவர்மெண்ட் ஆளுங்க வந்து நம்ம வீட்டை ஜப்தி பண்ண போறோம், இந்த வீடு வேற யார் பேர்லயும் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னம்மா சொல்ற? அண்ணா நீ உடனே கிளம்பி இங்க வா. சரி வை, நான் உடனே வரேன். என்னாச்சு? டேய், கடையில தான் ரைட் பண்ணிருக்காங்க நினைச்சா வீட்டையும் ரைட் பண்ணிருக்காங்கடா. வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. என்னாச்சு? என்னண்ணா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின வீடு. இப்ப இது யாருக்கோ சொந்தம், நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்கண்ணா. என்ன ஏதுன்னு கேளுண்ணா. வள்ளி, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது சார். இவங்க தான் போன்ல எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்கு. யார் பேர்ல இருக்கு? சொல்லுங்க சார். யார் பேர்ல இருக்கு சொல்லுங்க சார். எங்க கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க அப்பாவே எல்லா டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? வீரா, சார். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. யார் பேர்ல இருக்குன்னு கேட்டேன். யாருக்கு எழுதி கொடுத்திருக்காரு? அத நான் சொல்றேன். மே ஐ கம் இன்? இந்த 7:30 எதுக்கு இங்க வருது இப்போ? அம்மா, என்ன மச்சான் உங்க குரல் ரோடு வரைக்கும் கேக்குது?